குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் பார்த்துட்ருக்கோம். டேர்ம் 1 செகண்ட் யூனிட் தான் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நாம் பார்த்தீங்கன்னா 2-3 வகுப்புகள் வந்துட்டு 2ஆம் யூனிட்லேருந்து பார்த்து முடிச்சிட்டோம். இந்த பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வனமகன் என்ற பாடத்தில் ஒரு நேர்காணல் வடிவில் தான் இந்த பாடம் வந்து அமைந்திருக்கும். இந்திய வனமகன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாதவ் பயோ அப்படிங்கிறவர் தான் வந்து இந்திய வனமகன் என்ற பட்டம் வந்துட்டு இந்திய அரசு வந்துட்டு அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. எதுக்காக கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு காட்டையே உருவாக்கியிருப்பாரு. அதற்காக ஏன்னா நம்ம ஒரு மரம் கூட நடமாட்டோமே, அப்போ ஒரு ஒரு காட்டையே உருவாக்கினா எப்படி ஒரு மகத்தான சாதனை இல்லையா? அதற்கு பாராட்டி அவருக்கு வந்து இந்திய வனமகன், அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் மேன் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து அவருக்கு கொடுத்திருப்பாங்க. அவரை வந்து ஒரு நேர்காணல் காண்ற மாதிரி தான் இந்த பாடம் வந்து அமைஞ்சிருக்கும். அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தை சார்ந்தவர். அந்த மாநிலத்தில் அவர் ஒரு தனி மனிதனாக இருந்து பல மரங்களை நட்டு ஒரு அதாவது ஒரு தீவையே பார்த்தீங்கன்னா ஒரு காடாக மாத்திருப்பார். அதுக்காக தான் இந்த பட்டத்தை வந்து வழங்கியிருப்பாங்க. இந்த பாடத்தினுடைய கருப்பொருள் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரங்களை நடுறது இல்லாம அந்த காடுகளை நம்ம பாதுகாக்கவும் செய்யணும், அந்த இயற்கையை நாம நேசிக்கவும் செய்யணும். அந்த இயற்கையை நேசிச்சதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், அந்த காட்டை வந்துட்டு சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் இந்த காட்டை வந்து நம்ம பாதுகாப்போம் அப்படின்றதுதான் இந்த பாடத்தினுடைய தீமா. அதாவது மரங்களை வந்து நடணும், நட்டு அந்த காடுகளை வந்து பாதுகாக்கணும், பாதுகாத்த அந்த காட்டையே அந்த எப்படி இருக்கணும், அதை நேசிச்சாதான் அதை பாதுகாக்க முடியும். அப்போ நேசிச்சு பாதுகாப்பா எப்படி இருக்கணும் அந்த அந்த நாடு, அதாவது இயற்கை சூழ்ந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் இந்த நாடு வந்து இருக்குன்றதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நாம இந்த பாடத்துக்குள்ள போவோம். அதாவது இந்திய வனமகன், அவரை வந்து ஒரு நேர்காணல் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த நேர்காணல் வடிவில் தான் இந்த பாடம் வந்து அமைஞ்சிருக்கும். நுழையும் முன்ன பாருங்க, மனித முயற்சியின்றி உருவாகிய வானளாவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடமே காடாகும். அதாவது மனிதனுடைய முயற்சியே இல்லாமல், அதாவது தானாகவே வளரக்கூடியது, மனிதனுடைய ஈடுபாடே இல்லாமல், மனிதன் ஒரு சிறு பங்களிப்பு கூட செய்யாமல் அந்த காடுல தானாகவே மரங்கள் உருவாயிட்டு வானளவுக்கு உயர்ந்த மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா காடு. இந்த காடு பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் மூவி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் டிஸ்கவரி, இந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் காடுகள், இந்த மாதிரி காடுகள்ல வந்துட்டு அதாவது ஹெலிகாப்டர் விழுறது, ஃப்ளைட்டு போயிட்டு விழறது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுல போயிட்டு வழி தெரியாம போயிட்டு மாட்டிக்கிட்டு எப்படி வந்துட்டு தன்னை வந்து அவங்க லீட் பண்ணி லைஃப்பை வந்துட்டு சர்வைவ் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அந்த படங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் அவ்வளவு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு படத்தை நம்ம பார்த்தோம்னா நம்ம அதுல இருந்து எப்படி எல்லாம் மீண்டு வரலாம் அப்படின்றத கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி படங்கள்லாம் பாருங்க. காடுனா எப்படி இருக்குன்னு பாருங்க. நமக்கு தெரிஞ்சது நம்ம பக்கத்துல எல்லாம் காடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மரம் இருந்ததா காடு. ஆனா இப்படி வந்து நல்லா அமேசான் காடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடர்ந்து, அதாவது மனிதர்களே உள்ள போக முடியாத அளவுக்கு அடர்ந்து நிறைந்த காடுகள். அப்படிப்பட்ட காடுகளை தான் நாம பார்க்க போறோம். ஆனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவில் அமைந்த இந்த காடு சற்று வேறுபட்டதுன்றாங்க. எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆறு. நம்ம புவியியல் படிக்கும் போது படிச்சிருப்போம். இந்திய அதாவது ஆறுகளை வந்து 2ஆக வகைப்படுத்திருப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இமயமலையின் ஆறுகள், இன்னொன்னு பாத்தீங்கன்னா தீபகற்ப ஆறுகள்னு சொல்லிட்டு. அப்போ இமயமலை ஆறுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. அப்போ இந்த கங்கை பிரம்மபுத்திரா தான் இந்த பக்கம் வரக்கூடியது. அப்போ பிரம்மபுத்திரா, கங்கை இந்த பக்கமும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிந்து நதி இந்த பக்கம் வரும்ன்ற நமக்கு தெரியும். 3 நதிகள் வந்து இமயமலை நதிகள், வற்றாத ஜீவ நதிகள்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இப்போ நாம உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் வந்து மட்டும் கொடுத்துட்டுனா உங்களுக்கு அந்த பாடத்தின் மேல ஒரு புரிதல் ஏற்படும் எப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரம்மபுத்திரா எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்துட்டு சைனாவோட பார்டர், இது வந்துட்டு இந்தியாவுடைய பார்டர்னு வச்சுக்கோங்கம்மா. அப்போ இந்த பார்டருக்கு கீழே இந்தியா இருக்கு, இந்த பார்டருக்கு கீழே மேலே சைனா இருக்குது. அப்போ இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திபெத் பீடபூமி, திபெத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த திபெத் பீடபூமி வழியாக உற்பத்தி ஆயிட்டு, இமயமலையில உற்பத்தி ஆயிட்டு இந்தியாவின் எல்லையான அருணாச்சல் பிரதேசன் வழியாக தான் எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திகாங் பள்ளத்தாக்கு வழியாக இந்த பிரம்மபுத்திரா ஆறு வந்துட்டு உள்ள என்ட்ராகுது. அப்படி திகாங் பள்ளத்தாக்கு வழியாக அருணாச்சல பிரதேச மாநில
மாநிலத்துல உள்ள என்ட்ராயிட்டு அதுக்கப்புறம் யாருக்கான்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலம் இருக்குது. அப்போ அஸ்ஸாம் படிச்சிருப்போம் நாம. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஜார்க்கண்ட் இருக்கும், ஒடிசா இருக்கும், இப்படி பல மாநிலங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு வங்காள விரிகுடால போயிட்டு கலக்குதுன்றது நம்ம படிச்சோம். அப்படி வந்த ஆறு தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரம்மபுத்திரா ஆறு. இப்போ ஆறு வந்துட்டு இப்படி வந்துட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆறு வந்துட்டு தன்னுடைய கிளை வந்துட்டு இரண்டாக பிரியுது இல்லையா? அப்படி பிரியும் போது இங்க ஒரு தீவு மாதிரி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு தீவு. அப்போ இதுவும் ஆறு, இதுவும் ஆறு. இது நீர் ஓடுது. அப்போ இது நீர் ஓடுது. இப்போ இங்க பிரிஞ்சுட்டு ஒரு தீவு, தனி தீவு வந்து இந்த ஆற்று பகுதியில வந்து உருவாகிறது தான் இது ஒரு தீவுமா. இப்படிதான் நீங்க தீவுனா என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நீங்க. இப்போ நம்ம அந்தமான் நிக்கோபார் படிக்கிறோம், லட்சத்தீவுகள் படிக்கிறோம், இலங்கை படிக்கிறோம். இதெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு தீவு, எதெல்லாம் நாடுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாடம் உங்களுக்கு புரியும். அப்ப இந்தியாவை வந்து ஏன் வந்து தீபகற்ப நாடுன்னு சொல்றாங்க? அப்ப இதையெல்லாம் வந்து ஏன் தீவுன்னு சொல்றாங்க? தீவுக்கும் தீபகற்பத்துக்கும் என்ன வித்தியாசன்றத பாருங்கம்மா. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் 6ஆம் வகுப்பு பாடத்திலேயே கொடுத்துருப்பேன். இப்ப கொஞ்சம் ஒரு ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப மணல் தீவு. அப்போ அந்த ஆற்று நடுவுல தான் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மணல் தீவு இருக்குது. அந்த மணல் தீவுல அமைந்த அந்த காடு எப்படின்னா சற்று வேறுபட்டதுன்றாங்க. ஏன்னா அது மனிதனால் உருவாக்கப்பட்ட காடு. இது வந்து காடுக்கு ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மனிதனுடைய முயற்சியே இல்லாமல் உருவாகிறது தான் காடு. ஆனா இந்த காடு வந்துட்டு சற்று வேறுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரன்சியேஷன் பண்றாங்க இந்த காட்டுக்கு பத்தி. ஏன்னா இது இவரால உருவாக்கப்பட்ட ஒரு காடு. மணல் தீவுகளில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்பு உண்டு என்பர். அப்போ மணல் தீவுல என்ன வளரும்? மணலா இருக்கிற அந்த தீவுல மூங்கில் மட்டும்தான் வளரும். ஆனால் பல்வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை தனி ஒரு மனிதனார் உருவாக்கி இருக்கிறார். அவரை சந்திப்போம் அப்படின்றாங்க. பாரு எப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்காருன்னு பாருங்க. நம்மளால என்ன செய்ய முடியல? ஒரு சின்ன செடியோ ஒரு சின்ன மரங்களை கூட நம்மளால நட முடியாத போது ஒரு தனி மனிதனே ஒரு காட்டையே உருவாக்கினா எப்படி ஒரு மிகப்பெரிய சாதனையாக அது இருந்திருக்குன்னு பாருங்க. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு காட்டை வந்து ஒரு தனி மனிதன் யாரோடைய ஒரு ஒரு உதவியே இல்லாம அதை உருவாக்கியிருந்தா மிகப்பெரிய சாதனை. அவர் மனிதன் தான் அவரை சொல்ல வேணும். ஏன்னா நம்மளால என்ன செய்ய முடியல? ஒரு சின்ன மரங்களை கூட நம்மளால நட முடியல. அப்போ ஒரு காட்டையே உருவாக்கியிருந்தா அவருக்கு தான் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் மேன் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவரை பத்தி தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஜில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் மாணவர்களுக்காக மாணவர்களுக்காக நிச்சயம் அதை பேசி தான் ஆகணும். அது யார் எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதை பேசணுன்றதுக்காக தான் அப்போ போட்டேன். அது என்னால் வந்துட்டு உங்களுக்கு கூட அது பேச முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த வகுப்புல வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலம் கருதி எனக்கு கொஞ்சம் இது நேரம் இல்லை. இந்த வகுப்பை மட்டும் முடிச்சுட்டு அதை பற்றி நான் நிச்சயம் இன்னொரு வகுப்புல எப்போ கொஞ்சம் நீண்ட நேரம் எனக்கு கிடைக்குதோ அந்த டைம்ல வந்துட்டு அதை பற்றி நான் நிச்சயம் பேசுகிறேன். இப்போ நாம இந்த பாடத்தை மட்டும் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னு இடையில வந்து சொல்கிறேன். வாங்க இப்போ பார்க்கலாம். அவரை தான் நம்ம சந்திக்க போறோம். ஒரு அடர்ந்த காடு, காட்டின் நடுவில் மூங்கிலால் அமைந்த ஒரு வீடு. அப்போ அடர்ந்த காடு, அந்த காட்டு நடுவுல மூங்கிலால் அமைக்கப்பட்ட ஒரு வீடு தான் அந்த காட்டுல இருக்கு. வீட்டினுள் சிலர் உறங்கிக் கொண்டு இருக்கின்றனர். அப்போது யானைகள் பிளிரும் ஓசை கேட்கிறது. யானை எந்த மாதிரி சத்தமிடும்? பிளிரும் படிச்சிருக்கோம். தமிழ் வந்து யானை பிளிரும், ஆந்தை அலரும் சொல்லிட்டு. அப்போ யானையுடைய சத்தம் என்ன? பிளிரக்கூடிய அந்த ஓசை வந்து கேட்கிறது. வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த குடும்ப தலைவர் வெளியில் வந்து பார்க்கிறார். அப்போ வீட்டுல தூங்கிட்டு இருந்த குடும்பத்தினுடைய தலைவர், அந்த வீட்டோடைய அப்பா, உறுப்பினர், அங்கத்துல ஒரு உறுப்பினர் தான் அப்பா. அவர் வந்து வெளியில வந்து பார்க்கிறார். நள்ளிரவு நேரம் என்பதால் ஒன்றும் சரியாக தெரியவில்லை. ஆனாலும் சில யானைகள் அவர் வீட்டை நோக்கி வருவதை தனது நுண்ணறிவால் தெரிந்து கொள்கிறார். அதாவது நல்ல தூக்கமான ஒரு மிட் நைட்ல வந்துட்டு அந்த யானைகள் பிளிரக்கூடிய சத்தம் கேட்கறதுனால நல்லா இருட்டு இருக்கு இல்லையா, அதனால தெரியல. ஆனா அது வந்துட்டு வீட்டை நோக்கி வர்றத அவருடைய அறிவால வந்துட்டு அவரால் வந்துட்டு அதை ரியலைஸ் பண்ண முடியுது. யானை தான் வருதுன்னு சொல்லிட்டு அவரால் என்ன கெஸ் பண்ண முடியுதுன்னு சொல்றதே அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு உடனே வீட்டின் உள் சென்று மற்றவர்களை எழுப்பி வீட்டை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்கிறார். அப்போ அவர் என்ன சொன்னார்? அதாவது சுதாரிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அவர் முன் அறிவுல உணர்த்துது அவருக்கு வந்துட்டு. அதாவது யானைகள் வருது, நீங்க போயிட்டு இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நுண்ணறிவு சொல்றதுனால வெளியில எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறாரு. அப்படி அழைத்து சென்றார். யானைகள் அவருடைய மூங்கில் வீட்டை அடித்து உடைக்கின்றன. அப்போ அவருடைய மூங்கிலால கட்டப்பட்ட அந்த வீட்டை என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா யானைகள் வந்து அடித்து
நொறுக்கிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி யானைகள் அந்த பகுதிக்கு வந்ததில்ல. ஏனால் அவரால உருவாக்கப்பட்ட அந்த காட்டுல யானைகள் நடமாட்டம் கிடையாது. இதுதான் முதல் முறையாக அந்த பகுதிக்கு யானைகள் வருகையே வருது. அப்ப தூரத்தில் இருந்து இக்காட்சியை பார்த்த குடும்பத் தலைவர் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். யானைகள் தனது வீட்டை அடித்து நொறுக்குவதைக் கண்ட ஒருவரால் மகிழ்ச்சி அடைய முடியுமா? அதாவது தூரத்திலிருந்து இது பாக்குறாரு. தன்னுடைய வீட்டை யானைகள் நொறுக்கிறத பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். ஏன் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்னா, அவருடைய 30 ஆண்டு காலனுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டிற்கு அந்த யானையுடைய வருகை தான். ஏன் யானையுடைய வருகை வந்ததுனால அவர் மகிழ்ச்சி அடைகிறார்னா, ஒரு காடு என்பது வளமான காடா என்பது எதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த யானையோடைய வருகை. ஏன்னா அடர்ந்த பகுதிகளில் தானே யானை இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. வெஸ்டர்ன் காட்டுல பார்த்தீங்கன்னா யானைகள், ஏன்னா இந்த கேரளா பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா யானைகள் அச்சுறுத்தக்கூடிய நிலைகள் தான் அந்த மக்கள்லாம் வாழுறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகள். அப்போ அடர்ந்த காட்டுல தான் யானைகள் இருக்குதுன்னா, அப்ப அவர் உருவாக்கிய இந்த காடு மணல் தீவா இருந்த காட்டுல ஒரு யானை அடர்ந்த பகுதியாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த காடு மாறி ஒரு யானைக்கு வீடா புகலிடமா இருக்குதுன்னா, அப்ப எப்படிப்பட்ட ஒரு காட்டை உருவாக்கிறார்னா, அப்ப அதனுடைய உழைப்பு, அவருடைய 30 ஆண்டு கால உழைப்பு அந்த யானையுடைய வருகையில தெரிஞ்சதுனால அவருக்கு ஆனந்த கண்ணீர். இதுதான் அந்த சின்ன அந்த லைனோட அர்த்தமே. இவ்வளவு பெரிய அவருடைய உழைப்பு. அப்ப யானைகள் தனது வீட்டை அடித்து நொறுக்குவதை அவரால் மகிழ்ச்சி அடைய முடியுமா ஒருவரால அப்படின்னு கேக்குறாங்க. ஆம், அவ்வாறு மகிழ்ச்சி அடைந்தவர் தான் அசாம் மாநிலத்தின் ஜோர் விராட் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாதவ் பையேங் என்பவர் தான். அதாவது ஜோர் விராட் என்பது ஒரு மாவட்டம், அஸ்ஸாம் என்பது மாநிலம், இந்தியாவில் இருக்கிற மாநிலம். இங்க ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் இப்ப கேட்கிறோமா, எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எத்தனை மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றத பாருங்க. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள், தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் அப்படின்றத பாருங்க. அதுக்கப்புறம் ஜோர் விராட் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாதவ் பையேங் என்பவர் தான் அந்த பகுதி அந்த மாநிலத்தை அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவு 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கிற. பாருங்க, ஒரு சாதாரண விஷயமா இது? 30 வருஷ உழைப்பு ஒரு காட்டையே உருவாக்கி இருக்காருன்னா பாருங்க. நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த 100 நாள் வேலைன்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா உட்காந்து ஓபி 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 அடிச்சுட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறாங்க. போயிட்டு அவங்க நல்லா அந்த காட்டுல அந்த 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 கால்வாய்களை இருக்கிற பகுதிகளை, குளம் குட்டை இந்த மாதிரி கால்வாய்கள்லாம் தூர்வாரத்துக்கெல்லாம் விடுவாங்க இல்லையா, அந்த வேலையை அவங்க கரெக்டா அவங்க ஒழுங்கா செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த சம்பளம் கரெக்டா கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீர்நிலைகள் பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கும், அந்த நீர் நமக்கு பஞ்சம் ஏற்படாது. இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க வேலையை அவங்க கரெக்டா செஞ்சாங்கன்னா நமக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படாது. அடுத்த மாநிலத்துல போய் நம்ம கையேந்தி நிக்க மாட்டோம். ஆனா எத்தனையோ ஸ்கீம்ஸ் இருக்கு. அதாவது இந்த என்ன சொல்றது, இந்த வேலையின் மூலமாக அதை செய்ய வேண்டியவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் போய் சேர்றது இல்லை. அவங்க செய்யறவங்களும் அந்த உழைப்பையும் ஒழுங்காவும் செய்யறது இல்லை. 10 மணி வரைக்கும் செய்யறாங்கன்னா மிச்சம் இல்ல நாள்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்து கதை பேசிட்டு வராங்க. ஆனா அவங்க செய்யறது வேலை நல்லா தூர்வாரி அந்த நல்லா அந்த ஆழப்படுத்தி அதை எடுத்த நீர் தேக்கம் கொடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு கால்நடைகளுக்கோ அவங்களுக்கு அந்த நீர் நிலைகள்ல அதாவது நீர் அந்த ஒரு பூமி இருக்குது, வறட்சியே இல்லாம நீர் தேங்கி நிற்கும் இல்லையா, அப்ப நீர் தேங்கி நின்னாவே அந்த பக்கம் அந்த மண் வளமா இருக்கு இல்லையா, அந்த பகுதி இருக்கிறது. அது அப்படிதான் நாம பார்க்கணும். அப்போ அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலைகளை சிறப்பா செஞ்சாங்கன்னாவே நாடு சிறப்பாவே இருக்கும். பாருங்க, அவர் பிரம்மபுத்திர ஆற்றின் பாருங்க அக்காட்டிலேயே தமது வாழ்வை கழித்து கொண்டிருந்தார். அந்த காட்டிலேயே அவருடைய வாழ்நாளையே கழிச்சிட்டாரு. அப்போ யானைகளின் வருகையை தமிழ் உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர். அப்போ இத்தனை ஆண்டுகள் உழைப்பிற்கு கிடைத்த பரிசு தான் எது? இந்த யானையினுடைய வருகை. அப்போ இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படும் அவருடன் ஒரு உரையாடல் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உரையாட போறேன். இப்போ ஒரு கான்வர்சேஷன் அவருக்கும் இவங்களுக்கும் இந்த நேர்காணல் நடக்கப்படுது. அவர் கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க இல்லையா, அதுதான். அப்ப வணக்கம் ஐயா, உங்களுக்கு இந்த காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு அவருடைய பதில் பாருங்க. பிரம்மபுத்திரா ஆற்றில் ஆண்டுதோறும் வெள்ள பெருக்கெடுத்து ஓடும் 1979ஆம் ஆண்டு இது போன்ற ஒரு பெரு வெள்ளம் ஏற்பட்டது. இந்த 1979ஆம் ஆண்டு யாருக்கு நொபல் பிரைஸ் வழங்கப்பட்டது? அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்த பகுதியில வசிச்சாங்க, அவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க, எந்த நொபல் பிரைஸ் எந்த
துறைக்கு வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எதற்காக அவங்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்றத ஒண்ணு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்விமா. இது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கூட வச்சுக்கோங்க. இல்லாட்டி எக்கானமி கூட கூட வச்சுக்கோங்க பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பெருக்கெடுத்து ஏற்பட்டதுனால வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஏராளமான பாம்புகள் மரங்கள் இல்லாத இத்தீவில், அதாவது பாம்புகள் மரங்களே இல்லாத இத்தீவில் கரை ஒதுங்கின. அவற்றுள் சில பாம்புகள் இறந்தும் கிடந்தது. அதாவது வந்து 1979 பிரம்மபுத்திரா ஆற்றுல பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்கால், அதாவது வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் பகுதியில பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒடிசா, இந்த 2 பகுதியும் பாத்தீங்கன்னா இந்த பிரம்மபுத்திரா ஆறால அதே மாதிரி பீகாரின் துயரம் கோசி ஆறுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கோசி எதனுடைய துணையாறுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரம்மபுத்திராவுடைய துணையாறு. அப்போ இந்த வெள்ளப்பெருக்கு வந்துட்டு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுனால அப்போ இந்த துணையாறுகளான இதுலயும் போறதுனால அப்போ இந்த பகுதி முழுவதும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாதிக்கும். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த கோசி ஆறு வந்து பீகாரின் துயரம் சொல்ற மாதிரி பீகாரை எப்படி வந்து பாதிக்குதோ அதே மாதிரிதான் வந்து இந்த துணையாறு வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்ஸாம் பகுதியை வந்து பாதிக்குது. அப்போ அப்படி வந்துட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அந்த வெள்ளப்பெருக்குல வந்துட்டு பாம்புகள்லாம் அடித்து வரப்பட்டது. இந்த தீவா இருக்குது இல்லையா, இதுதான் எதுவுமே மரம் செடியே கொடியே இல்லாம ஒரு மணல் தீவு தானே இது. அப்போ இதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவற்றில் சில பாம்புகள் இறந்து கிடந்தன. சில பாம்புகள் வெப்பம் தாங்காமல் உயிருக்கு போராடி, ஒரு பாலைவனத்துல நீங்க போறீங்க, ஒரு பாலைவனத்துல ஒரு நீர்ல இருக்கிற பாம்பு போயிட்டு ஒரு பாலைவனத்துக்கு போச்சு என்ன ஆகும்? இறந்துதானே போகும். அதுதான் அங்க சொல்றாங்க. அப்போ போன உடனே என்ன ஆச்சுன்னா வெப்பம் தாங்காமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தேன். இக்காட்சி என்னை மிகவும் பாதித்தது பாருங்க. அதாவது ஒரு சிறு உயிர்கள் கூட அவர் இறப்பதை பார்த்து அவரால் அதை ஏத்துக்க முடியல. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஒண்ணும் இல்ல, ரோட்ல இப்ப வெயிலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டூ வீலர்ல சாதாரணமா போயிட்டு இருக்கேன், திடீர்னு மழை கடிச்சிட்டு வீறாங்க. அதுல ஒரு 10 வண்டி போகுதுன்னா 10 பேர் அதுல கிராஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. யாராவது ஒருத்தர் தான் அவங்கள போயிட்டு என்ன ஏதுன்னு தூக்கி விடுறாங்க. அது தூக்கி விடுறது மனிதாபிமானமாக இருந்தாலும் இன்னைக்கு தூக்கி விட்டவங்க மேல என்ன அது, நீதான் பண்ண, நீதான் இடிச்ச, நீதான் தள்ளி விட்ட அப்படின்ற மாதிரி அப்படியும் எதிர்ப்பா வர்றதுக்கும் வாய்ப்புகள். அதனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மனிதாபிமானமும் குறைஞ்சிடுச்சு, உதவி செய்யற மனப்பான்மையும் குறைஞ்சிடுச்சு. பாருங்க, இவர் பாருங்கன்னா ஒரு 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 பாம்பே வந்து இறந்தது போனதுனால அதற்காக அவர் மிகவும் பாதித்தது, அவருடைய மனசை வந்து மிகவும் பாதித்தது. ஊருக்குள் சென்று பெரியவர்களிடம் இதை பற்றி பேசினேன். தீவில் மரங்கள் இல்லை, அதனால் தான் பாம்புகள் மடிந்து போகின. அந்த தீவுல வந்து மரங்கள் கிடையாது, அதனால நீர்ல அடிக்கப்பட்ட பாம்புகள்லாம் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவங்க கிட்ட போய் அவர் சொல்லியிருக்காரு. தன்னால ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா, அவர் மனசு கேட்கல, போயிட்டு சொல்லி பாக்குறாரு. அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டனர். யாரு? ஊர் பெரியவர்கள். மரங்கள் இல்லாததால் தான் பாம்புகள் இறந்தன எனில் உலகில் உள்ள மரங்கள் முழுவதும் அழிந்து விட்டால் மனிதனும் இப்படித்தானே இறந்து போவான் பாருங்க என்று எண்ணிய எனக்கு உடல் நடுங்கியது. பாருங்க எப்படி ஒரு சிந்தனை பாருங்க. அதாவது மரங்களே இல்லாததான், இதுவும் உயிர் தான் அதுவும் உயிர் தான், இது பாம்பு இது மனுஷன், அவ்வளவுதான். நம்ம மனுஷனா 6 அறிவு அது 5 அறிவு. அப்போ இது வந்துட்டு பாம்பு வந்துட்டு மரங்கள் இல்லாததான் இந்த பாம்புகள் மடிந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த உலகத்துல மரங்கள் இல்லைன்னா இத்தனை கோடி மக்கள் வாயிற இந்த மனிதனும் ஒரு நாள் என்ன ஆயிடுவான்? இந்த பாம்பை போலதான் இறந்துடுவான் அப்படின்னு நினைக்கும் போதே அவருடைய உடல் என்ன ஆயிடுச்சு? நடுங்கியது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க பாருங்க, நம்ம என்ன செய்யறது இல்லை, எதையுமே சிந்திக்கிறது இல்லைம்மா. கண்மூடித்தனமாக எதையோ நோக்கி ஒரு யாருக்காக பாக்குறோம், எதுக்காக பாக்குறோம், என்ன பாக்குறோம், ஏன் பாக்குறோம், இந்த வரை ஒரு கேள்வி வந்து உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. நிச்சயம் இதுக்கான விடைகள், பல விடைகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். ஆனா நாம எதை பத்தியும் சிந்திக்கிறது இல்ல. அதை சொல்லுவாங்கல்ல, கண் போன போக்கிலே போய்கிட்டே இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கீங்க மாதிரி, எதை பாக்குறீங்களோ பாத்துக்கிட்டே இருக்கீங்க. சுய சிந்தனைன்றதே இல்லாம போயிடுச்சு. நீங்க இதே மாதிரி போயிட்டு இருந்தா நாளைக்கு நாடு எந்த நிலைமையில இருக்குன்றதை நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பாருங்க, ஒரு சின்ன விஷயம், ஒரு பாம்பு இறந்தது, அது எதை கூட கம்பேர் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் கூட. அப்ப நாளைக்கு நமக்கும் இப்படிதானே அப்படின்றத அவர் யோசிக்கிறாரு. தனக்காக இல்ல, இந்த மனித குலத்திற்கே யோசிக்கிறார் பாருங்க. அப்போ நம்ம என்ன செய்யறது? தனக்கு மட்டுமே, தனக்கு கூட யோசிக்கிறது கூட அந்த சுய சிந்தனை கூட கிடையாது. இன்னைக்கு அப்படி ஒரு அறிவு மக்கிய நிலையில தான் நாம என்ன போயிட்டு இருக்கோம்? எதை நோக்கியோ ஒண்ணு பார்த்துட்டு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு உண்டான நேரத்தை நம்ம போயிட்டு நம்முடைய பிரெயின் சொல்லுவாங்களே, நம்மளையும் அறியாம நம்முடைய மூளையை வந்துட்டு யாருக்கோ வித்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அதை யாரோ பார்த்துட்டு யாரோ காசு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. என் வீடியோ கூட உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா தேவையில்லைன்னா அது பாட்டுக்கு ஒருத்தர் பார்த்ததா கூட இருந்துட்டு போகணும். ஆனா
தேவையில்லாத, அதாவது சில பேர் நான் பார்க்குறேன், அவங்க வீட்ல நடக்கிற விஷயத்த சாதாரணமா போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு, ஒரு நாள் முழுக்க இருந்தாலும், அத லட்சம் பேர் பார்க்கறது. அப்ப லட்சம் பேரு அடுத்தவங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கறது தான் இருக்குனே ஒழிய, தனக்கு என்ன தேவை? தான் என்ன செய்ய முடியும்? தான் என்ன பண்ணலான்றத யோசிக்கிறது இன்னைக்கு யாருமே கிடையாது. அதனால என் வீடியோ கூட தேவையா இருந்தா பாருங்க. தேவையில்லைன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் பாருங்க. எதையுமே உங்க நேரத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. நேரம் என்ன சொல்லுங்கன்னா, காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. காலம் பொன் போன்றது கிடையாது. உயிர் போன்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் போனா ஒரு முறை தான். திரும்ப வரவே வராது. அதே மாரி தான் இந்த நொடி, இந்த செகண்ட் எதுவுமே சரி பார்த்தீங்கன்னா, போனா திரும்பவே வராது. அதனால உங்களுடைய நேரத்த இந்த ரீல்ஸு, இந்த ஷார்ட்ஸு பார்க்காதீங்க. இன்னைக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. அதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தேன். யூடியூப் பார்க்குறீங்க வகுப்புக்கு. யாராவது உங்களுக்காக குரல் கொடுத்து பேசுனாங்களான்னு பார்த்தீங்களா? அப்படி இருக்குது இன்னைக்கு சமுதாயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தேவைக்காக உங்கள பிரெயின் வாஷ் பண்ணி, பண்ணி உங்களுடைய ஆ உங்கள அதிலேயே அவங்கள முழுக அடிக்க வச்சுட்டு இருக்காங்களே ஒழிய, தன்னுடைய தேவைக்காக யாருமே யாருக்காக நலனும் பேசுறது கிடையாது. எல்லாமே ஒரு என்ன சொல்றது? ஒரு போர்வை, ஒரு மாயை. அதனால மாணவர்கள், நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல பேசுறேன். உங்களுடைய நேரம் உங்க கையில மட்டும் தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கை உங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது. யார்கிட்டயும் கிடையாது. நான் இப்ப வேலை செஞ்சேன்னா அதாவது நான் வேலை செஞ்சா தான் எனக்கு சோறு. நான் உழைச்சா தான் எனக்கு சோறு. இதுதான் நீங்க மனசுல வச்சுக்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். அதனால யார் பின்னாடியும் போகாதீங்க. தன் கை மட்டும் தான் தனக்கு உதவி. யாரையுமே நம்பாதீங்க. உங்கள மட்டுமே நீங்க நம்புங்க. அதுதான் நான் உங்களுக்கு எல்லா வகுப்புலயும் ஏற்கனவே நான் குடுத்திருப்பேன். எனக்கு அன்னைக்கு அவ்வளோ மனசு வந்துட்டு அவ்வளோ வலிச்சது அது. அது அது உங்களுக்கு போடணும்னு தான் அன்னைக்கு நான் அந்த போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன்னு, அது முடியல. அதனால அதுக்கப்புறம் விட்டுட்டேன் நானு. நான் நிச்சயம் உங்களுக்குள்ள மத்த வகுப்புல நான் பேசுறேன். இப்ப நம்ம இந்த பாடத்த மட்டும் பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் அ வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் பேச முடியாது. அடுத்த வகுப்பில் நான் நிச்சயம் உங்களுக்காக நிச்சயம் பேசுவேன். எப்பவுமே பேசுவேன். பாருங்க. உங்கள் எண்ணத்திற்கு இப்ப பேசினா கூட அத கேஸ் போடுறது மாரி போயிட்டு இருக்கு நாடு. இது என்ன கான்ஸ்டிடியூஷனல் பிரகாரம் நாடு போய் தான் இது ஜனநாயகமா? என்னன்னு தெரியல. இல்ல மன்னராட்சியா, மக்களாட்சியான்னு தெரியல. பேசினா கூட இன்னைக்கு பேசுறதுக்கு கூட பயமா இருக்குது. ஆனா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது. என் மனசுல எது தப்புன்னு சொல்லுதோ அத சொல்லப் போறேன் உங்களுக்கு. யாராவது இது தப்புன்னா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்க. அவ்வளவுதான். சரி பாருங்கம்மா. உங்கள் எண்ணத்திற்கு ஊர் மக்கள் எப்படி உதவி செய்வார்கள்? உங்களுக்கு இப்படி எண்ணம் தோணுச்சு இல்லையா? அதுக்கு ஊர் மக்கள் எப்படி உங்களுக்கு உதவி செய்தார்கள்ன்னு சொல்றாங்க. பாருங்கம்மா. ஊர் மக்களிடம் அத்தீவில் மரங்கள் வளர்க்கலாம் என்று நான் கூறிய பொழுதும் அதை யாரும் ஏற்கவில்லை. யாரு நல்ல விஷயத்த சொன்னா, போடா பைத்தியம், பைத்தியக்காரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிச்சயமா நீங்க கிராமப்புறங்கள்ல போய் பாருங்க. ஒரு நல்ல விஷயத்த பார்த்து ஒரு எடுத்து சொல்லி பாருங்க. அதுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. அதை நாம குறை சொல்றதுக்கு தான் 1000 பேர் இருப்பாங்க. அப்போ ஊர் ஊர் மக்கள் கிட்ட சொல்லும் போது அவங்க யாருமே அதை ஏற்கவில்லை. அத்தீவில் மரங்களை வளர்க்கவே முடியாது. போய் உன் வேலையை பார் என்று கூறிவிட்டனர். பிறகு என்ன செய்தீர்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கணும். நான் கைகளில் கிடைத்த விதைகளை எடுத்துக்கொண்டு அத்தீவிற்கு வந்தேன். அதாவது என்னெல்லாம் விதைகள் கிடைக்குது நீங்க பாருங்க. கிராமப்புறங்கள்ல மரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த விதைகள் அவ்வளவு கொட்டி கிடக்கும். அதை மொத்தமே பொறுக்கிற ஒரு காட்டையே உருவாக்கலாம். அந்த மாதிரிதான் அவர் பாத்தீங்கன்னா கையில கிடைச்சிற விதைகள்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த தீவுக்கு போயிருக்கிறார். அவற்றை விதைத்து நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி வந்தேன். எப்படி பாருங்க, நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி வரணும். ஒரு தீவுக்கு ஒரே ஒரு மரத்தை வச்சு செடி தண்ணிக்கு நம்ம ஊத்த முடியல. ஆனா தினமும் போயிட்டு ஒரு தீவிலே அந்த விதைகளை தூவிட்டு அதற்கு நீர் ஊற்றிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய சாதனைன்னு பாருங்க. ஆயினும் ஒரு விதை கூட முளைக்கவில்லை. அவ்வளோ தண்ணி கஷ்டப்பட்டு ஊத்தியும் அது ஒரு விதை கூட முளைக்கலன்னா அவருடைய முயற்சி, அவருடைய உழைப்பு இதெல்லாம் பாருங்க. அதையும் மீறி அவர் செஞ்சிருக்காருன்னா அவர் இயற்கையை நேசிச்சது மட்டும்தான் ஒரே ஒரு உண்மையான காரணம் இருக்கும். பிறகு வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலாம் என்று கேட்டபொழுது அவர்கள் அத்தீவில் மூங்கில் மரம் மட்டுமே வளரும் என்று கூட, அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தானே அந்த காட்டுல என்ன வளரும்னு தெரியும். அவங்க தானே அதுக்காக படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவர் கேட்கிறார். இவருக்கு ஆர்வம் இருக்குது. ஆனா அதனுடைய முறை தெரியல. அப்போ கேட்கிறாரு. அவ்வளவுதான். அப்போ யாருக்கிட்ட தெரியுமோ அவங்க கிட்ட கேட்டு அதனுடைய வழி கிடைக்குது, சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா? அததான் அவர் போய் நாடும் போது இப்படி சொல்லும் போது எனக்கு உணர்வே உற்சாகம் பிறந்தது. ஓ பரவாயில்ல, எதுவுமே இவ்வளவு போட்டும் இது முளைக்கல. அட்லீஸ்ட் என்னது மூங்கிலாவது மரம் வளர்றதுக்கு இந்த இது தீவுல இருக்குதே அப்படின்னு ஒரு உற்சாகம் வந்து மூங்கில்களை கொண்டு அவற்றை அங்கு நட்டு வளர்க்க தொடங்கினேன். அவை விரிந்து வளரத் தொடங்கின. இனிமேல் இத்தீவில் மரம் வளர்ப்பது ஒன்றே எனது வேலை என்று அப்பொழுது முடிவு செய்து விட்டேன். அதாவது ஒரு
மூங்கில் மட்டும் வளரும்னு சொன்னதுனால, அந்த மூங்கில வந்து வளர்க்கிறதுக்கு அவர் என்ன செய்றாரு, முடிவு பண்ணிட்டாரு. மூங்கில் மட்டுமே நட்டதாக கூறுகிறீர்கள். ஆனால் இந்த காடு முழுவதும் பல்வேறு மரங்கள் வளர்ந்துள்ளனவே ஐயா! எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மூங்கில் மட்டும் தான் அந்த தீவுல வளரும்னு சொல்லிட்டு இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொன்னாங்க இல்லையா? அதுதானே நீங்க நட்டீங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நேர்காணல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இத்தனை மரங்கள் வளர்ந்திருக்கே! அது எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. எங்கள் பகுதியில் எங்கள் பகுதியில் அரசு இருக்குது இல்லையா? கவர்மெண்ட் அவங்களுடைய அந்த கவர்மெண்ட்டே சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தியது. அந்த அந்த டிஸ்ட்ரிக்டோட அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் என்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து செயல்படுத்தியதுனா, அதுல அவர் வந்து நான் இணைத்துக் கொண்டேன். அவர்களுடன் இணைந்து இத்தீவு முழுவதும் பல்வேறு மரங்களை நான் நடத் தொடங்கினேன். அவர்கள் அந்த தீவுல அந்த ஸ்கீம்ல அவரு ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. பண்ணிட்டு இந்த மரங்களை எல்லாம் நடுறதுக்கு அவரு ஆரம்பிச்சாரு. இந்த திட்டம் எத்தனை ஆண்டுகள் காலம் ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆண்டுகள் ஸ்கீம் தான் அது. அப்போ அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளில் முடிவடைஞ்சிடுச்சு. அதோட ஸ்கீமே ஒரு 3 இயர்ஸ். அப்போ நான் மட்டும் இங்கேயே தங்கியிருந்து அனைத்து மரங்களையும் பாதுகாத்து வந்தேன். அப்போ 3 வருஷம் அதுக்கு உழைப்பு போட்டிருக்காரு. ஸ்கீம் முடிஞ்சிருச்சுன்னு விட்டுட்டு போயிருந்தா இன்னைக்கு அந்த காடு இருந்திருக்குமா? இருக்காது இல்லையா? அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கு யார் வந்து அதோடைய மரத்தின் கூடிய ஒரு ஒரு கனெக்ஷன், ஒரு லவ், ஒரு பாண்டிங் இது யாருக்கு இருக்குதோ அவங்களால மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? அது கூட உயிர்ப்போடு அதன் கூட வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய அந்த உணர்வு தொடர்ந்ததுனால தான் இன்னைக்கு அது என்ன அவருக்கு ஒரு காடா இருக்குது. அதனால தான் இன்னைக்கு அந்த வனமகன் என்ற பட்டத்தையும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த மூங்கிலை தவிர இங்கேயே தங்கி நான் மட்டும் இங்கேயே தங்கி இருந்து அனைத்து மரங்களையும் பாதுகாத்து வந்தேன். ஆனால் மூங்கிலை தவிர வேறு எந்த மரமும் வளரல. அப்போதுதான் அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழகம் பேராசிரியர் பார்த்தீங்கன்னா ஜாதுநாத் அவர்களின் நினைவு எனக்கு வந்தது. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுல எங்க இருக்குதுன்னு பாருங்கம்மா. அக்ரி யூனிவர்சிட்டி வந்துட்டு தமிழ்நாட்டுல எங்க இருக்குதுன்னு பாருங்க. அப்போ இந்த யூனிவர்சிட்டி அஸ்ஸாம்ல இருக்கிற வந்து அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம்ல. அதனுடைய பேராசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாதுநாத். அவருடைய நினைவு வந்து இவருக்கு வந்திருக்கு. ஏன் அவரை பத்தி தெரியும் பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலிருந்தே அவரை வந்து எனக்கு தெரியும். அதனால அவருடைய நினைவு வந்தது. அவரிடம் போயிட்டு ஏன்னா அதை பத்தி தானே அவருக்கு தானே தெரியும். மரம், செடி, கொடிகள்னா அது படிச்சவங்க தானே தெரியும். அப்போ அந்த மண்ணை பத்தி, மண்ணினுடைய தரமும், மரத்தினுடைய எந்த மரம், எந்த விதை, எந்த காலம், எந்த சூழ்நிலை, அதுக்கப்புறம் எந்த கிளைமேட்டு, எந்த காலநிலை, எந்த டெம்பரேச்சர்ல வளரணும் தெரிஞ்சவங்க யாருக்கு? அது படிச்சவங்க தான் தெரியும். அதனால அவர்கிட்ட போய் ஆர்வம் இருக்கு. அதாவது மரத்தின் மேல பேரார்வம் இருக்கு. ஆனா அது எப்படி பண்றதுன்னு வழி தெரியல. போய் கேட்க போறாரு. முதல்ல யார்கிட்ட கேட்டாரு? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இப்ப யார்கிட்ட கேட்டாருன்னா, அந்த யூனிவர்சிட்டில இருந்து பேராசிரியர் கிட்ட போய் கேட்கிறாரு. அப்ப போயிட்டு சிறு வயதிலிருந்து அவரும் எனக்கு தெரிந்தனர். அவரிடம் சென்று என்னிடம் மரம் வளர்ப்பு திட்டம் பற்றி கூறினேன். எனக்கு உடனே அவர் மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர வேண்டுமெனில் மண்ணின் தன்மையை வந்துட்டு அதற்கு ஏற்ற மாற்ற வேண்டும். அதற்கு மண் புழுக்கள் மட்டுமன்றி சிவப்பு கட்டெரும்புகளும் உதவும் என்று கூறினார். மண்புழு என்ன சொன்னார்? விவசாய அதாவது எதனுடைய நண்பன் சொல்லுவாங்க? அதாவது உடை 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 என் ஞாபகம் வரலையேம்மா. மண்புழு யாரோட நண்பன் சொல்லுவாங்க? பாருங்கம்மா, இது சயின்ஸ்ல வரும் இது. மண்புழுக்கள் வந்து விவசாயியுடைய நண்பனும் என்னமோன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பாருங்க. அதுக்கப்புறம் சிவப்பு கட்டெறும்புகள் வந்து உதவும். எதுக்கு? அதாவது வந்துட்டு மண்புழு எப்படி போகும்? இப்படி ஊர்ந்து ஊர்ந்து வந்து அப்படியே ஜிக்ஜாக் மாரி பார்த்தீங்கன்னா, மண்ண வந்துட்டு கிளறி விட்டோம். நம்ம ஏர் அது இப்பதான் டிராக்டர்லயும் அப்படிதான் ஓடும். ஆனா வந்து புழுதி வந்து பார்த்தீங்கன்னா, மேலேயும் கீழேயும் தான் புழுதி கிளப்பி விடும். அதே மாரி தான் இந்த மண்புழு என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு ஏர் உழுதாங்கன்னா செய்யுமோ, அதே மாரி தான் இதுவும் போகும். அப்ப அந்த கட்டெறும்பு அதனுடைய பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா, வலையும் பார்த்தீங்கன்னா, மேல மண்ணெல்லாம் தூவி நெறைய குவியலா மண்ணு சேர்த்திருக்கும் பார்த்திருக்கீங்களா? அப்ப இந்த 2 வேலையும் யார் செய்றா பார்த்தீங்கன்னா, விவசாயினுடைய நண்பன் மண்புழுன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன்ம்மா. பாருங்க நீங்க அது என்னன்னு சொல்லிட்டு சயின்ஸ்ல வரும். அப்போ உங்களுக்கு நெறைய எல்லாமே சொல்லணுன்ட்டு எடுத்தேன். என்ன பண்றது? கால சூழ்நிலையும், நேரமும் அது எனக்கு அமையவே இல்ல. பார்க்கலாம். சிவப்பு கட்டெறும்புகளும் உதவும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கட்டெறும்புகளா? அவை கடித்தால் எப்படி உடம்பில் கடுமையான எரிச்சல் ஏற்படுமே! கட்டெறும்பு எப்படி புடிச்சிட்டு வர முடியும்? ஒரு எறும்பு கடிச்சாவே அது வீக்கம் ஆயிடுது. எப்படி இவ்ளோ எறும்புகள புடிச்சிருந்தா எரிச்சல் வராதா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆ பேட்டி கேட்கிறவங்க கேட்கிறாங்க. ஆமாம். ஆனால் என்ன செய்வது? மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டுமே! அதற்காக நாள்தோறும் நூற்றுக்கணக்கான எறும்புகளை கொண்டு வந்து இங்கு விட ஆரம்பித்தேன். நாள்தோறும் நூற்றுக்கணக்கான எறும்பு. ஒரு எறும்பு எப்படி பிடிக்கிறது? அந்த எறும்ப போய் எங்க தேடி இருப்பாரு? அந்த எறும்பு இருக்கிற இடத்த போய் எங்க கண்டுபிடிச்சிருப்பாரு? அதை எப்படி ஒன்றா சேகரிச்சு கொண்டு வந்து எப்படி வந்து ஒரு இடத்துல வந்து தூக்கிட்டு வந்து போட்டிருப்பாரு? பாருங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய சாதனை இதெல்லாம். நம்ம நம்ம சொல்லுவாங்கல்ல, நம்மளால ஒரு துரும்பு கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது நமக்கு எல்லாருக்குமே பொருந்தது. கட்டெறும்புகள் ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணின் தன்மை சிறிது
சிறிது சிறிதாக மாறத் தொடங்கியது. அப்ப கட்டெரும்பு ஊர்ந்து ஊர்ந்து அந்த மண்ணுல போகும்போது, அந்த மண்ணுடைய தன்மை மேலும் கீழேயும் போகும்போது மண்ணுடைய மக்கும், அதுக்கப்புறம் ஏன்னா மண் வந்துட்டு ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போயிட்டு பாருங்க. ஒரு ஒரு ட்ரையா இருக்குது ஒரு மண்ணு. அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மண்புழு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கிளறி விடும். அது கிளறி விட்ட மேல பார்த்தீங்கன்னா, அந்த ஈரப்பதம் இருக்கும். அந்த மண்ணினுடைய தன்மை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அதுல சத்து இருக்கிற மாரி தெரியும். அதுதான் அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் காடுகளில் ஆங்காங்கே பச்சை பசும் புற்கள் தலை காட்டத் தொடங்கின. காடுகள்ல பார்த்தீங்கன்னா, அங்கங்கே அப்பதான் என்ன ஆகுதுன்னா, மண்ணின் தன்மை மாறின உடனே கொஞ்சம் பச்சை கலர்ல இருக்கிற பசும் புற்கள் வந்து தலை காட்ட கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேலே எழுது. அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஏன்னா அது எத்தனை உழைப்புகள். சாதாரண விஷயமா மண்புழு கொண்டு சேர்க்கிறது, அதுக்கப்புறம் தண்ணி கொண்டு வந்து ஊத்துறது, கட்டெரும்புகளை கொண்டு வந்து சேர்க்கிறது, அதை பிடிக்கிறது, எங்க போய் தேடுறது, சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி நம்மளா இருந்தா அந்த உணர்வு பூர்வமா நம்மளால இதை செய்ய முடியுமா, சாத்தியமா அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இந்த பாடத்தை ஒரு இன்வால்மெண்ட், ஒரு கனெக்டோட படிச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான பாடம் தான் இந்த செகண்ட் யூனிட்டே. இயற்கையை சார்ந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இயற்கையை பத்தி கொஞ்சம் சின்னதா கொஞ்சம் அதை பத்தி ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் பேசுறேன், பார்க்கலாமா? அதன் பின்பு நான் நட்ட மரங்கள் அனைத்துமே வளர்ந்தன. எவ்வளவு மரங்களை வளர்ப்பதற்கு விதைகளும் உரமும் உங்களுக்கு எப்படி கிடைத்தன? கால்நடைகள் வளர்ப்பதுதான் என்னுடைய வேலை. அவற்றின் சாணத்தை ஒரு துளி கூட வீணாக்காமல் இயற்கை உரம் தயாரிக்க தொடங்கினேன். அதாவது கால்நடை வளர்க்கிறது தான் என்னுடைய வேலையே. என்ன இருந்துச்சு? ஆடு மாடு வளர்க்கிறது தான் என்னோட வேலை. ஆனா அந்த ஆடு மாடு இடக்கூடிய அந்த சாணம் இருக்குது இல்லையா, அதுல ஒரே ஒரு துளி கூட நான் வீணாக்க மாட்டேன். அதையெல்லாம் வீணாக்காம என்ன செஞ்சேன், நான் உருவாக்கின இந்த காடு, அதற்கு இயற்கை உரமாக இந்த சாணத்தை வந்து பயன்படுத்தினேன். ஒரு பழம் சாப்பிட்டால் கூட அதன் கொட்டையை வீசி எறியாமல் விதையாக சேர்த்து வைப்பேன். இங்க மாம்பழம் சீசன்லாம் முடிய போகுது, நாவல் பழம் சீசன். அதை நம்ம சென்ற வகுப்பெல்லாம் அப்படியே நிற்கட்டும். அந்த மரம் நாவல் மரத்தை பத்தி தான் நம்ம படிச்சோம். இப்போ அதுதான் வந்து சீசன். நல்லா சொல்றேன், உங்களுக்கு கேட்டுக்கோங்கம்மா. எப்பவுமே சொல்றது, அதாவது உள்ளூர்ல இருக்கிற பழத்துக்கு வந்து வேல்யூ வந்துட்டு கம்மி, வெளியில விளையிற பழத்துக்கு வந்து மதிப்பு அதிகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மாம்பழம், கொய்யா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நவாப்பழம், இதையெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த சீசனல் தான் கிடைக்கும். இது நீங்க பாருங்க, ஒரு விதையை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு கொட்டை போட்டு பாருங்க. அந்த கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா மரமா இருக்கும். அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மரமா இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன விதை கிடைச்சா கூட மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு பழத்தை சாப்பிட்டு தூக்கி அந்த கொட்டையை போட்டு பாருங்க. அடுத்த வருஷம்லாம் ஒரு மரமா இருக்கும். அந்த மரம் வளரும் போது அப்படி ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். அது 2 வருஷம் போனா பார்த்தீங்கன்னா ஒரு காய் கொடுக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இடம் இருக்கிறவங்க இதெல்லாம் ஒரு வீட்டை சுத்தி இருக்கிற பகுதிகளில் ஏதோ ஒரு கொட்டையை போட்டுட்டு ஏதோ ஒரு செடியை வீட்டை சுத்தி ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி உங்களால உருவாக்க முடியும்னா நிச்சயம் நம்மளால காட்டை தான் உருவாக்க முடியும். நம்ம வீட்டை சுத்தி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கூரை வீடுகள்லாம் நிறைய இருந்தது, ஓலை வீடுகள்லாம் நிறைய இருந்தது. இயற்கை அந்த காத்து, நம்மளுக்கு ஹீட் இல்லை, இது எல்லாமே இருந்தது. அப்போ நிறைய மரங்கள் இருந்தது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொல்யூஷன்ஸ், வண்டி இதெல்லாம் நிறைய ஆயிட்டதுனால நம்மளால இப்போ என்ன செய்யறோம், அதாவது இப்போ கரண்ட்டும் இல்லை முக்கியமா பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் நல்லா நட்டு வச்சுக்கோங்க. அந்த அந்த அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ல மரத்தடியில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் தான் தூங்கியிருக்காங்க. யாரெல்லாம் ஃபேன் எல்லாம் போட்டு வந்திருக்கோம். நம்ம ஒரு ஒரு 30 தாத்தா அம்மா அப்படி அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அப்படி. இப்போ அவ்வளோ சௌகரியமான வாழ்க்கையில நம்ம வாழறோம். ஆனாலும் நம்ம வீட்டை சுத்தி என்ன செய்யுங்க, ஒரு இயற்கையை நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன மரம், ஒரு மரம், அது நிச்சயம் அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு ஒரு உயிரா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு மரத்தை வளர்க்க முயற்சி பண்ணுங்கம்மா. வீடு இடம் இருக்கிறவங்க, அவங்க வீட்டை சுத்தி இடம் இருக்குதுன்னா நிச்சயம் செய்யுங்கம்மா. மழை இல்லாத காலங்களில் செடிக்கு எப்படி தண்ணீர் ஊற்றினீர்கள்? மழையே இல்லை, அப்ப எப்படி செடிக்கு தண்ணீர் ஊற்றுறீங்க? பாருங்க, இந்த பாடத்தை பத்தி நான் என்னை பத்தியும் உங்களுக்கு சொல்லணும் இங்க கண்டிப்பா. ஆற்றின் கரையோரம் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் எனக்கு சிக்கல் ஏற்படல. இப்போ ஆறு இருக்குதுன்னா ஆற்று பக்கத்திலேயே இங்க இந்த 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 டிஸ்டன்ஸ்ல வந்து நான் ஊத்திட்டேன். ஆனா தீவுன்றது இவ்வளவு பெருசு இருக்கு இல்லையா? அப்போ ஆறு இங்க முடிஞ்சிச்சு, தீவு இங்க இருக்குன்னா அப்போ இங்கிருந்து ஊத்துறது ஈஸி. ஆனா இந்த பகுதி இருந்தது இல்லையா, அதுதான் எனக்கு கொஞ்சம் கடினமாக இருந்ததுன்றாங்க. ஆனால் தொலைவில் இருந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா நீர் ஊற்றுவது சற்று கடினமான செயலாக எனக்கு இருந்தது. அதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தேன். அதற்கு ஒரு வழி அவர் வந்து கண்டுபிடிச்சார். செடியை சுற்றி மூங்கில் குச்சிகளை நட்டு வைத்து. அப்போ செடி இருக்குதுன்னா ஒரு செடி இருக்குது, அதை சுத்தி என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கில் குச்சிகளை வந்து நடுறாரு. அப்படி நட்டதுனால அந்த செடியை சுற்றி மூங்கில் குச்சிகளை நட்டு வைத்து அதில் ஒரு பானையை பொருத்தினேன். அதை சுத்திட்டு மூங்கில் குச்சிகளை வச்சுட்டு என்ன செஞ்சிருக்காரு, ஒரு பானையும் பொறித்தார். அதில் ஒரு சிறு துளைகள் இட்டு சொட்டு நீர் பாசனம் நம்ம படிச்சிருக்கு இல்லையா, நீர் சொட்டு சொட்டாக வடிவதற்கான ஏற்பாடுகளை செய்தேன்.
பிறகு அதில் நீர் நிரம்பினால் ஒரு வாரத்திற்கு சிக்கல் இருக்காது. இப்படிதான் நான் மற்ற செடிகளை வளர்த்து வந்தேன். இதுல நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பா பார்த்தீங்கன்னா, எங்க கிணறு எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து எங்க நிலம் பார்த்தீங்கன்னா, இதோ வரைக்கும் இருக்குது. ஒரு 5 ஒரு 7, 8 ஏக்கர் நிலம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்க தான் கிணறு. இந்த பகுதி முழுவதும் கிணறு பாய்ச்சல் போணும். இந்த பகுதி முழுவதும் பாய்ச்சல் போணும். ஆனா, அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்பதான் பார்த்தீங்கன்னா பழுப்பு வந்துட்டு கனெக்ஷன் எல்லா இடத்துக்கும் பழுப்பு கனெக்ஷன் போயிருக்கும். நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்களா இருக்கும்போது, அதாவது சின்ன சுமைய கூட எங்களால தூக்க வருகிற அந்த அந்த வயசு ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது கிணறு இங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ காவா இருக்குது இல்லையா? கால்வாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது அதாவது கால்வாய் தான் சொல்லுவோம். அந்த கால்வாய் வழியாக தான் நீரெல்லாம் போகும். அப்போ போகும்போது அப்ப எல்லா பகுதிகளுக்கும் போகாது. அப்போ சில பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, மேடா இருக்கிற நிலமும் இருக்கும். பள்ளமா இருக்கிற நிலமும் இருக்கும். அப்போ இங்க இருக்கிற ஈஸியா போயிடும். இங்க இருக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கும். இந்த வறண்ட காலத்துல எங்க அப்பா என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்பூசணி இருக்குது இல்லையா? அத வந்து என்ன செய்றோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சம் மேடான இருக்கிற நிலப்பகுதிகள் எல்லாம் ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அத நஞ்சை நிலம், புஞ்சை நிலம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பகுதிகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல் பயிரு இந்த மாதிரி வேர்க்கடலை, கம்பு, அதாவது சொல்றது கரும்பு இந்த மாதிரிலாம் இட்டாங்கன்னா மஞ்சள் அந்த மாதிரி. ஆனா இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த மாதிரி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இத உழுதுட்டு அங்கங்க ஆளுங்கள வச்சுட்டு, ஒரு குழி குழியா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ வச்சு ஒரு அளவு எடுத்து இப்படி வச்சுருவாரு. அப்படி வச்சுட்டு, இங்க இருக்குது இல்லையா கிணறு, இந்த காவாய் ஒரு இவ்ளோ தூரம் வருதுன்னே வச்சுக்கோங்க. அப்போ இங்கிருந்து கொண்டு வந்து, இதே மாரி தான் சொட்டு நீர் பாசனம் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பானைய வச்சுருவாரு. அது எவ்வளோ தூரத்துக்கு அவரால பானைங்கள வைக்க முடியுமோ வச்சுட்டு, அதில ஒரு சொட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு, அது வந்துட்டு தண்ணி எப்பவுமே இருக்கும். அப்ப அந்த தர்பூசணி கொடி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரத்தில மறுபடியும் இங்க ஒரு லைன் இருக்கும். அப்ப இதுலருந்து இது படரும், இங்கருந்து இது படரும். இது வெயில் காலத்துக்கு இது ஒரு பயிர். அதுக்கப்புறம் அந்த ஒரு மெத்தடு. அது இல்லாம இன்னொரு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து தண்ணி கொண்டுட்டு போயிட்டு, ஒரு சின்ன சின்ன குடங்கள் எங்களுக்கு வாங்கி குடுத்து, இந்த குடத்துலருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குழி. அந்த ஒரு குடம் தண்ணி, அது சொல்லுவாங்க இல்லையா? "ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்துச்சுன்னு" சொல்லிட்டு அப்ப பாடுவோம் இல்லையா? அதே மாரி தான் எங்களுக்கும். ஒவ்வொரு குடத்துக்கும் நாங்க அக்கா அப்படியெல்லாம் எங்க வீட்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து, ஆளுக்கு ஒரு குழியில ஒவ்வொரு குடமா கொண்டு போய் தண்ணி ஊத்தி, அதுல விளைய வச்சு, அத சாப்ட்டு, அத வித்து, அத குடுத்து மத்தவங்களுக்கு, இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கோம். இன்னைக்கு என்ன செய்றோம்? கிலோ போட்டு குடுக்குறாங்க. அன்னைக்கு அப்படியே மணல் கழனியில பார்த்தீங்கன்னா, வெடிச்சு, நல்லா அப்படியே செவந்து, அப்படியே அங்கேயே உடைச்சு சாப்பிடுற மாரிலாம் சாப்பிட்டுருக்கோம் சின்ன பிள்ளைங்கள. அதான் சொல்லுவாங்களே, இந்த காலமெல்லாம் இப்ப பாரதி ராஜா அவர்கள் இருந்தார் இல்லையா? இந்த கிராமத்து கதைகளுடைய மன்னன் அவரு. அதெல்லாம் பாருங்க. ரசிச்சு அவருடைய படங்களை பாருங்க. கிராமத்தோடு ஒன்றி வாழ்ந்து பாருங்க. அப்பதான் அந்த கிராமத்திற்கும், அந்த இயற்கைக்கும், அந்த மண்ணு மேல அந்த மண் தாய் அது அம்மா அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த உணவை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தாய். எப்படி உங்க அம்மா வந்து உங்களுக்கு உணவை உற்பத்தி செஞ்சாதான் உங்களுக்கு தட்டுல சோறு வருதோ, இந்த பூமியில விளைஞ்சாதான் இந்த மக்களுக்கே சோறு. அதனால அதை பேணி பாதுகாத்து அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லி தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நன்றி உணர்வோடு நான் சிம்பிளா சொல்றேம்மா. நான் உங்களுக்கு எனக்கு அழுதுதான் வருது இது. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தட்டுல ஒரு சோறு இருக்குது, ஒரு காய் இருக்கு, ஒரு கீரை இருக்கு, ஒரு முட்டை இருக்குது, ஒரு பால் இருக்கு, ஒரு பழம் இருக்கு, ஏதோ ஒண்ணு. இந்த சோறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பல அரிசிகள் சேர்ந்தது தான் நெல்லு சேர்ந்தது தான் சோறு. அப்போ இந்த ஒரே ஒருத்தருடைய நெல்லு கிடையாது. பல பேருடைய ஒவ்வொருடைய மூட்டையிலிருந்து மிக்ஸ் ஆகி தான் ஒரு அரிசியா வந்திருக்கு. அப்போ பல உழைப்பாளிகளுடைய வியர்வை, கண்ணீர், ரத்தம், ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம், துக்கம், சோகம், அப்புறம் இறப்பு இத்தனையும் கலந்தது தான் இந்த அரிசி. அதே மாரி பால் எத்தனையோ உயிர்களுடைய ரத்தம், பால் மாட்டினுடையது. எத்தனையோ கோடிகளுடைய வலி, எத்தனையோ உழைப்பாளிகளுடைய உழைப்பு, தியாகம் எல்லாமே இணைந்ததுதான் இந்த தட்டுல ஒரு வேளை சோத்துக்கு. இதுக்கு பின்னாடி அப்பாவுடைய உழைப்பு இருக்கு, அம்மாவுடைய உழைப்பு இருக்கு, மத்தவங்களுடைய உழைப்பு இருக்கு. எத்தனையோ பேருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வேளை தட்டுல சோறு வருதுன்னா, அந்த இயற்கைக்கு காலம் முழுவதும் நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு பருப்புலையும் ஒவ்வொரு அதீத சக்தி, வலிமை, ஆற்றல் அத்தனை நிகழ்ந்து தான் இந்த நமக்கு என்ன தருது இது? உணவே மருந்துன்னு சொல்லிட்டு உணவை தருது. அதனால இந்த இயற்கையை போற்றுங்க, இந்த பூமி தாயை போற்றுங்க, இந்த அன்னபூரணி தாயை போற்றி வணங்கி
அப்புறமா இந்த உணவு ஒவ்வொரு பருப்பு உணவிலும் ஒவ்வொரு சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்குது, வலி இருக்கு, வேதனை இருக்குன்னு தான் நிச்சயம் சொல்லுவேன். அதனால நன்றி உணர்வுன்றது எல்லோருக்கிட்டையும் கொடுங்க. இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லுங்க. இந்த இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லுங்க. இந்த உணவுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை உழைப்பாளிகளுக்கு, அத்தனை உயிர்களுக்கு, எத்தனையோ உயிர் தியாகங்கள் நிறைஞ்சுதான் இந்த உணவு. நிச்சயம் நன்றி சொல்லுங்க. அதனாலதான் இந்த இயற்கையை அவர் வந்துட்டு இந்த பாடத்தை படிக்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. உங்களுக்கு இத்தனை நல்ல ஒரு சிறப்பான பாடத்தை தான் உங்களுக்கு மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. பெரியவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எப்படி எந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தீங்களோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்கம்மா. அதுதான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அதாவது அவங்க பின்னாடி இவங்க பின்னாடி இவங்கள பார்க்கறத பார்த்து இயற்கையை பாருங்க, இயற்கை கூட பேசுங்க, இயற்கை கூட கனெக்ட் ஆகுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனையை கொடுக்கும், நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும், நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும், நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். இது எல்லாமும் சேர்ந்துதான் உங்களுக்கு இயற்கை. இது தவிர உங்களுக்கு ரீல்ஸு, ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் எதுவுமே உங்களுக்கு கொடுக்காது. உங்களுடைய நேரத்தை வந்துட்டு யாரோ ஒருத்தன் திருடி யாரோ ஒருத்தர் எடுத்து சம்பாதிச்சுட்டு இருக்கான். அதுதான் நான் சொல்லுவேன். என்னுடைய வீடியோ கூட தேவையில்லைன்னா கட்டாயம் பார்க்காதீங்க. யாரோ ஒருத்தருக்கு போட்டோம், எனக்கு இதுலதான் பார்த்துதான் ஆகணுன்றது எந்த கட்டாயமும் கிடையாது. இது எனக்கு பிடிச்சது, சரி யாருக்கோ ஒருத்தருக்கு போகட்டும் சேரட்டும்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். யாருக்காவது போயிட்டு போகுது, இது பார்த்துதான் ஆகணுன்றது இல்லை. அந்த மாதிரி உங்களுடைய நேரத்தை யாருக்காகவும் எப்பொழுதும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்கம்மா. படிங்க. அதுதான் அந்த படிப்பு தான் உங்களை உயர்த்தேன்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா அந்த படிச்சு கூட இன்னைக்கு அந்த படிப்புக்கேற்ற அந்த வேலை கூட அந்த தகுதியானவங்களுக்கு போய் சேராம யாருக்கோ போய் சேர்ந்ததுன்னு தான் அதை தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இன்னைக்கு படின்னு சொல்றதுக்கு கூட என் நாக்கு கூசுதும்மா, நிஜமாவே. அதான் சொல்றேன், என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுவேன், சரஸ்வதியை நாக்குல வச்சுக்கோங்க, மகாலட்சுமி தானாவே வருவான்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு சரஸ்வதியை கூப்பிட்டாலும் இல்லை, மகாலட்சுமியும் இல்லை. அது யாரோ இருக்கு. இப்போ இதெல்லாம் நான் பேசுறேன், நான் கண்டிப்பா பேசுறேன். நான் இதெல்லாம் எப்படிதான் கண்டும் காணாம போறது. அப்புறம் எப்படி வந்துட்டு நான் இப்போ ஒரே ஒரு சிம்பிளா நான் சொல்றேம்மா. நான் யூடியூப் நடத்துறேன், நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறேன்னா இதை பத்தி நான் பேசாம உங்களை டெஸ்ட் பேட்ச் பத்தி அதை பத்தி ஒரே ஒரு பாயிண்ட் கூட நான் சொல்லாம ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறேன்னா எனக்கு எலிஜிபிள் இருக்கான்னு கேட்டா எனக்கு சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த தகுதியே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ அன்னைக்கு அழுக 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 தூக்கம் கூட வரல அன்னைக்கு. எத்தனை குழந்தைங்க என் பிள்ளைங்க கிட்ட கொடுத்துப்பாரு, டிஎன்பிசிக்கு கொடுத்து படிக்கக்கூடிய பிள்ளைங்க கிட்ட நாட்டை கொடுத்துப்பாரு, எப்படி பண்றாங்கன்னு. எந்த ஆர்டிக்கல் என்னன்னு எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது அவங்க கிட்ட. இன்னைக்கு வேலை ரத்தமும் கண்ணீரும் நாள் வழியா சிந்துட்டு படிக்குதுங்க. சோறு தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம படிக்குதுங்க. அந்த அத்தனை பேருடைய உழைப்பை திருடி யாரோ ஒருத்தருக்கு ஈஸியா போகுது. இன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்கு. நான் யாரையும் குறை சொல்லல, தவறா இருந்தா கேட்கலாம், தப்பே கிடையாது. எனக்கு என்னன்னு போறது, இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. நிச்சயம் இதை பத்தி பேசுறேம்மா. வாங்க இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போவோம். பாருங்க. சரி, உங்கள் வீட்டிற்கு ஏன்னா இயற்கை கூட நம்ம 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 சுயநலமா இருக்கக்கூடாது இல்லம்மா. சுயநலமா இருந்தது அதனால என்ன பண்ண போறோம், பொதுநலமா பாருங்க எல்லாத்தையும். சரி, உங்கள் வீட்டிற்கு யானை வந்த கதையை கூறுங்களேன். வீட்டுக்கு யானை வந்துச்சுன்னு சொல்றீங்க இல்லையா, அதை கூறுங்களேன். நான் நட்ட செடிகள் முழுவதும் மரங்களாக வளரத் தொடங்கிய போது அவற்றில் பறவைகள் வந்து தங்கினேன். பறவைகளின் எச்சத்தால் பரவி ஒரு மகான் அப்படி ஒரு குரல் கொடுத்திருந்தார். அதற்கு அவர் நிச்சயம் அந்த சகோதரரை நான் பாராட்டியே ஆகணும். அப்படிதான் இருக்கணும், யாருக்கும் அஞ்சாமல் தைரியமா பேசணும். யாரையும் நம்ம நான் சாப்பிட்றேன்னா என்னுடைய உழைப்பு, அது யாரு கொடுத்தா நான் சாப்பிட போறேன். நாடு நல்லா போகுது, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நாமளும் அதுல நல்லா இருக்கோமா, அவ்வளவுதான். அப்படிதான் போகணும். யார் இருந்தாலும் நமக்கு ஒரு பைசா கூட நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம உழைப்பு மட்டும் தான் நமக்கு மிச்சம். என்னைக்குமே நம்ம உழைப்புல தான் நம்ம சாப்பிட போறோம். அதை மனசுல வச்சுக்கிட்டு சரி என்னமோ தவறு என்னமோ சரி என்ற பக்கத்துல எப்பவுமே நில்லுங்கம்மா. அது யாரா இருந்தாலும் சரி, அது நீங்களாவே இருந்தாலும் சரி, அது அப்பா அம்மாவே இருந்தாலும் சரி, தப்பு தான், சரிதான். இந்த கண்ணோட்டத்துல எதையுமே அணுகி பாருங்க, நிச்சயம் எல்லாமே சிறப்பா மாறும். பறவைகளின் எச்சத்தால், அதாவது முழு மரங்களாக வளர தொடங்கிடுச்சு. அவற்றில் பறவைகள் வந்து இப்போ அவர் நட்டார் இல்லையா, அதெல்லாம் மரமா ஆயிடுச்சு. மரமானதுக்கு அப்புறம் பறவைகள் வந்து தங்குச்சு. நம்ம படிச்சு இல்லையா, மரம் படுந்ததுனாலதான் அந்த நவப்பழ மரம் வந்ததுனாலதான் பறவைகள் எல்லாம் வீடா இருந்துச்சுன்னு படிச்சு இல்லையா. அப்போ அது மரங்களா இருந்தோடனே பறவைகள் வந்து ஆரம்பிச்சிச்சு. அப்போ அது கூட வீடாயிடுச்சு. அப்போ பறவைகளின் எச்சத்தால் பறவை விதைகள் இந்த காடு வளர மேலும் துணை புரிஞ்சா. எச்சம்னு அது இடுறது அந்த சாணம், அப்படிதான் வச்சுக்கணும். அதுல எச்சம், அந்த எச்சத்துல குட்டைகள்லாம் அப்படியே ஜீரணமாகாது அப்படியே இருக்கும் பாருங்க. இப்ப கூட பாருங்க, நிறைய மாடி வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அரச மரம்,
நவா மரம், ஆலமரம், மாமரம், இந்த மாதிரி ஒரு வேப்ப மரம், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேர் தெரியாத மரங்கள்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பழைய பில்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இணுக்குல ஒரு சின்ன கொஞ்சம் மண் இருந்தால் கூட வந்திருக்கும். அப்போ இதனுடைய பறவைகளுடைய எச்சத்தில் தான் அந்த விதைகள்லாம் நம்ம பார்ப்போம் ஆச்சரியமா எப்படி அங்கே மரம் வந்திருக்கணும், இப்படி தான் வர்றது, எச்சத்தினால தான் வர்றது. அப்போ இந்த காடு வளர மேலும் துணை புரியும். அப்புறம் பிறகு முயல், மான், காட்டு மாடுகள் என விலங்குகள் பலவும் வரத் தொடங்கிச்சு. அப்படிதான் ஒரு நாள் யானை கூட்டமும் ஒன்று வந்தது. இதெல்லாம் வந்தபோது அப்படி ஒரு நாள் தான் யானை கூட்டமும் வந்தது. யானைகள் தங்கியிருக்கும் காடுதான் வளமான காடு என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கேன். எந்த காட்டுல வந்து யானை தங்குதோ அதுதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியா டென்சிட்டியா இருந்தா தான், அப்படியே க்ளோஸா இப்படி மரங்கள் இருந்தாதான் அதுல யானைகள் வந்து தங்கும். இப்போ இங்க ஒரு மரம் இங்க ஒரு மரம் தான், இதுல எப்படி வந்து யானைகள் தங்கும்? அப்ப அடர்ந்த நிறைந்த அமேசான் காடை போய் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையை படிங்க, கிழக்கு தொடர்ச்சி மலையை படிங்க. நம்ம இந்தியாவில் இருக்குது. அமேசான் வந்துட்டு எங்க இருக்குதுன்னு பாருங்க. அது என்ன சொல்றது, சவுத் ஆப்பிரிக்காவா இல்லாட்டி எங்கன்னு பாருங்க. அது அந்த மாதிரி யானை வந்தது. இப்போ வளமான காட்டுக்கு எதுனா அந்த யானை வந்தது தான் ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஸ்ட்ரென்த் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த யானைகள் தான் சொல்றாங்க. யானைகள் தங்கியிருக்கும் காடு தான் வளமான காடு என்று பெரியவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அப்போ இந்த வளர்ந்த காட்டுக்கு யானைகள் வந்து நாள் தான் என் வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சி நாளாக அமைந்தது. என்னைக்கு நான் இப்படி வளர்த்தேன், 30 வருஷம் வளர்த்தேன், என்னைக்கு அந்த யானை இந்த காட்டுக்கு வந்துச்சோ அப்போதான் இந்த நாடு இந்த உழைப்புக்கு கேட்ட அந்த அந்த மகிழ்ச்சியை வந்து அந்த உழைப்புக்கேற்ற மகிழ்ச்சி அந்த யானை வந்ததுதான் அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு இப்ப இங்கு பாம்புகள், கழுகுகள், காண்டா மிருகங்கள் போன்ற காட்டு விலங்குகள் பல வரவு தொடங்கின. நிறைவாக காட்டின் வளம் என்று குறிப்பிடப்படும் காட்டின் வளம் அப்படின்னு சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா புலி. அதுவும் வந்துச்சு, அதுவும் வந்து தங்கச்சின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுமா. இந்த பாக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போலாம். தெரிந்து தெளிவும். 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா எனும் பட்டத்தை வந்துட்டு வழங்கியுள்ளது. அதாவது இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்ற பட்டத்தை வழங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி. எந்த யூனிவர்சிட்டி? ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி எங்க இருக்குதுன்னு பாருங்க. இந்திரா காந்தி யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு பாருங்க. அம்பேத்கர் யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு பாருங்க. திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன யூனிவர்சிட்டி, நிறைய வரும் நம்ம யூனிவர்சிட்டி. இப்போ நம்ம படிச்சது இல்லையா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தம் யூனிவர்சிட்டிஸ் எத்தனை இருக்கு தமிழ்நாட்டிலும் பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கூடனாலும் வச்சுக்கோங்க, இல்லாட்டி யூனிட் 6 வருதா அது எது வருதுன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு நாலேஜ். அப்போ பட்டத்தை வந்து வழங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா, ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2012. அப்போ 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு, இதுதான் வந்துட்டு மத்திய அரசு, இந்திய அரசு வந்துட்டு பத்மஸ்ரீ விருதை வந்து வழங்கியுள்ளது. இப்போ ஒரு கொஸ்டின்மா, பத்மஸ்ரீ விருது வந்துட்டு எந்த ஆண்டு முதல் வழங்குறாங்க, யார் யாருக்கு வழங்குறாங்க? மொத்தம் வந்துட்டு உயரிய விருதுகள் வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம், பத்மபூஷன் சொல்லிட்டு. அப்போ எத்தனை, அதாவது எத்தனை இதுவா பிரிச்சிருப்பாங்க, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை துறை எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு யார் கையால கொடுக்குறாங்க, இப்போ ரீசெண்டாக யாரெல்லாம் வாங்கினாங்க அப்படின்றது சும்மா ஒரு பார்த்து தெரிஞ்சுக்கோங்கம்மா. இதை அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கூட வச்சுக்கோங்க. கவுஹாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்குகிறது. அப்போ எந்த யூனிவர்சிட்டி? கவுஹாத்தி. கவுஹாத்தி என்பது எந்த ஸ்டேட்ல வருதுன்னு பாருங்க. இதை நிச்சயம் நம்ம படிச்சோம், அந்த பாடத்தினோட தொடர்புடையதா இல்லை அடுத்த ஸ்டேட்டோட தொடர்புடையதான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ கவுஹாத்தி யூனிவர்சிட்டி மதிப்புறு முனைவர் பட்டமும் இவருக்கு இத்தனை பட்டங்கள் வந்து வழங்கியிருக்காங்க. உழைப்பில்லையே என்ன இல்லை, ஊதியம் இல்லை, உழைச்சதுனாலதான் இத்தனை பட்டங்கள் அவரை தேடி போயிடுச்சு. அதனால நாம என்ன செய்யணும், உழைக்கணும். எதுவுமே ஈஸியா வர்றதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது, நிலைக்காது. அப்ப புலிகளும் இந்த காட்டில் உள்ளனவா? உங்களுக்கு அச்சமாக இல்லையா? புலி வந்துச்சுன்னு சொன்னார் இல்லையா, அதுவும் இருக்கா, பயமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை, புலிகள் வந்த பிறகுதான் இக்காட்டின் உணவு சங்கிலியே நிறைவடைந்தது. நான் புலிகளுக்கு தொல்லை இல்லாமல் எனது பாதைகளை வகுத்து கொண்டு இக்காட்டை பாதுகாத்து வருகிறேன். அதாவது புலி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காட்டோடைய உணவு சங்கிலி இருக்குது இல்லையா. இப்ப நம்ம படிப்பு இந்த சைக்கிள் வந்துட்டு, அதாவது பார்த்தோம்னா எப்படி பார்ப்போம் நம்ம, இப்போ ஒரு சிம்பிளா சொன்னோம்னா ஒரு காகம் இருக்கு, அதுக்கப்புறம் பருந்து இருக்கு. இப்போ காகத்தை வந்து பருந்து சாப்பிடும் தெரியும். அதுக்கப்புறம் எலி இருக்கு, அதை வந்து பூனை சாப்பிடும் தெரியும். இப்படி தானே. அப்போ மான் இருக்கு, இதை வந்து சிங்கம் சாப்பிடும் தெரியும். அப்போ ஒவ்வொன்றும் அடிச்சு அடிச்சுதானே சாப்பிடுது. நம்ம என்ன திங்குறோம், நம்ம எல்லாமும் திங்குறோம். என்ன திங்குறோம், ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது, எல்லாத்தையும் என்ன செய்யறோம், எல்லாத்தையும் கண்டதையும் தின்னு எப்படி ஆக்கிறோம், கண்டதையும் சாப்பிட்டு உழைத்த குப்பையா போட்டு கொட்டி வைக்கிறோம். அதனால என்ன செய்யணும், எதை சாப்பிடணுமோ அதை மட்டும் சாப்பிட்டோம். அதுவும் ஒரு உயிர் தான். அதனால புலால் உண்ணல்னு சொல்லிட்டு யார் சொன்னாருன்ட்டு பாருங்க. அந்த மாதிரி
அது மாதிரி உணவுச் சங்கிலி வந்து நிறைவடைந்தது. நான் புலிகளுக்கு தொல்லை இல்லாமல் எனது பாதைகளை வகுத்துக் கொண்டு இந்த காட்டை வந்து அதை எதையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல. அது பாட்டுக்கு அது இருக்குது. நான் என்னுடைய காட்ட வந்து நல்லா பாதுகாத்து வந்தேன் அப்படின்னு. இது மிக கடினமான பணி. மற்றவர்களுக்கு எப்படி தெரியுது? இந்த காட்டை வளர்க்குறது மிகப்பெரிய கஷ்டமான வேலை இல்லையா? இது மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து தெரிஞ்சது? ஏன்னா ஒரு தீவு. தீவுல போயிட்டு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு தீவு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்க தீவுனா என்னன்னு இதெல்லாம் பாருங்கம்மா. தீவெல்லாம் எப்படி இருக்கும்? நிறைய இங்கிலீஷ் மூவி எல்லாம் நிறைய இருக்கும். இவரை பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியருடைய அவருடைய ஸ்டோரிஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய எடுத்திருப்பாரு. இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உம் மிக கடினமான அப்புறம் ஜிட்டு கலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர். அதாவது வனவிலங்கு ஆர்வலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிட்டு கலிட்டா. அவர் என்னுடைய காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்க வந்தார். அவரே வந்துட்டு கேள்விப்பட்டு வராரு. நான் இந்த காட்டை உருவாக்கிய முறையை அவரிடம் கூறினேன். அவர் இந்த உருவாக்கின இந்த காட்டை வந்து நான் எப்படி உருவாக்கணும் அந்த அவர்கிட்ட வனவிலங்கு ஆர்வலர். அது விலங்கு காட்டுல இருக்கிற விலங்குகளை பத்தி ஒரு ஆர்வமா ஒரு சோசியலிஸ்ட் அவர் வந்துட்டு. அப்போ அவர்கிட்ட இவர் சொல்லும் போது இவர் வந்து எப்படி நான் உருவாக்குனேன்னு வந்து சொல்றாரு. என்னை பாராட்டிய பேசி விட்டு அவர் இங்கிருந்து போயிட்டாரு. பிறகு ஒரு நாள் யானை கூட்டத்தை விரட்டி கொண்டு அவர் வந்து பார்த்தாரு, பேசிட்டாரு, பாராட்டிட்டு போயிட்டாரு. அவரால் என்ன செய்ய முடியும், அது முடிஞ்சிச்சு, போயிட்டாரு. ஆனா ஒரு நாள் யானை கூட்டம் வந்தது இல்லையா, அதை விரட்டி கொண்டு வந்த வன காவலர்கள் இருக்காங்களே, அந்த காட்டுல இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த காட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து விளக்குறாங்க. அதிசயமா இருக்க தீவு, இப்படி ஒரு காடு அந்த தீவுல அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கணக்கெடுப்பு வரைபடத்தில் இல்லாத இந்த காட்டை கண்டு மகிழ்ந்திருக்கோம். ஒரு படம் ஒண்ணு பார்த்திருக்கோம். யாருன்னு பாத்தீங்கன்னா அஜித்ன்னு நினைக்கிறேன். அது என்ன படம்னு தெரியலம்மா. அந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்தியா மேப்லயே இல்லாத ஊருக்கு, அதாவது ஏதோ ஒரு ஸ்கீம் வந்துட்டு ஒரு கால்வாயோ ஒரு டேமோ கட்டுறதுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த மக்களுக்கு. ஆனா அதை எடுத்து வந்து அந்த மினிஸ்டர் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவர் போயிட்டு அதுல இருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, புதைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து தப்பிச்சு வந்தது தான் அந்த ஒரு ரொம்ப பெருசாயிட்டு அஜித் சார் வருவாரு. அப்போ வந்து சொல்லுவாங்க, அப்போ அந்த ஊர் பேர் அத்தி ஊரோ என்னமோ ஊர், அந்தி ஊரோ அத்தி ஊரோ என்ன ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த படத்து பேர் தெரிஞ்சா நீங்க பாருங்க. அப்போ இந்திய மேப்பே இல்லாத ஒரு ஊருக்கு ஊரையே மேப்லயே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் கணக்கு எடுத்திருக்காங்க இந்த ஃபாரஸ்ட்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கணக்கெடுப்பும் போது வராத கணக்கெடுக்கிறதுல வரைபடத்திலேயே இல்லாத இந்த காட்டை வந்து பார்த்துட்டு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அந்த படத்து பேர் என்னன்னு பாருங்கம்மா. நல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்படுத்தி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம அப்போ தெரியும் நம்ம எவ்வளவு ஒரு சுகமான வாழ்க்கை வாழ, எப்படியெல்லாம் மக்கள் கஷ்டம், அதெல்லாம் ஒரு மக்களுடைய படங்களா தான் வெளிப்படுத்திருப்பாங்க சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. அப்போ பிறகு என்னுடைய காடை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற இதழில் வந்துட்டு வெளியிடப்பட்டது. அப்போ அவர் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காடை பத்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற மேகசின்ல வந்து வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. அடுத்த உங்களுடைய பணி என்ன, நெக்ஸ்ட் என்ன உங்களுது அப்படின்னு கேட்குறேன். இந்த தீவினுடைய மற்றொரு பகுதியில், அப்போ இந்த தீவு பெருசு, அது ஒரு பகுதி தான் அவர் பண்ணாரு. ஆனா இன்னும் பகுதி எவ்வளோ இருக்கும் இல்லையா, அதை உருவாக்க தான் என்னோட அடுத்த பணி. அடுத்த காட்டை நான் உருவாக்க தொடங்கி இருக்கிறேன். எப்படியும் அதற்கு 30 ஆண்டுகள் காலம் ஆகும் பாருங்க. 30 ஆண்டு காலம் இந்த காட்டிலேயே போயிடுச்சு. இன்னமும் எவ்வளவு ஒரு நம்பிக்கை, அதீத நம்பிக்கை பாருங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம், படிக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா ஒரு ஏசி போட்டு, ரூம் கொடுத்து, எல்லா வசதியும் கொடுத்து, லேப்டாப் கொடுத்து, எல்லாம் சிஸ்டம் எல்லாம் தேவையோ கொடுத்து, நெட்ஒர்க் வைஃபை கனெக்ஷன் கொடுத்து, படிக்கிறதுக்கு தேவையான சகல வசதிகளையும் கொடுக்குறது அம்மா கொண்டு வந்து டிவி, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்து, ஆனால் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஆனால் அதனால தான் சொல்றது, ஃபீல்டில் இறங்கி போய் பார்த்தாதான் அதனுடைய எல்லாத்தினுடைய கஷ்டமும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எப்பவுமே சரி, பசங்களுக்கு சுகத்தை கொடுக்காதீங்க, கஷ்டத்தையே கொடுத்து அந்த மாதிரி ஒரு லைஃப்ல வாழ்ந்தாதான் அவங்க எல்லாத்தையும் என்ன செய்வாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க எதையுமே வந்துட்டு ஃபேஸ் பண்றது இல்லை. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல வளர்க்கறதுனால அவங்க எதையுமே ஃபேஸ் பண்ற தாங்கிக்கூடிய சக்தி கிடையாது, வலிமை கிடையாது. அவங்கள ஸ்ட்ராங் பண்ணணும்னு என்ன செய்யணும், அதாவது நீங்க இப்ப கூட போய் பாருங்க, கிராமத்துல இருக்க பிள்ளைங்க பாத்தீங்கன்னா குட்டியூண்டு இருக்கும். ஆனா அதுங்க பாத்தீங்கன்னா பேசுற பேச்செல்லாம் அவ்வளவு பெரிய பேச்சு, அவ்வளவு ஒரு பெரிய பிள்ளைங்க பேசுற மாதிரி இருக்கும். அவ்வளவு நாலேஜ் இருக்கும் அந்த பிள்ளைங்க கிட்ட. நம்ம தான் அதுங்க, ஏன்னா அதுங்க காடு மேடு எல்லாம் கடந்து போயிட்டு தனித்தனியா போகும், காட்டையே போகும். ஆனா நம்ம பிள்ளைங்களும் பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு ரோட்ல விளையாட கூட விட மாட்டோம். அப்போ அதனுடைய ப்ராட் மைண்ட் எப்படி இருக்கும், இதனுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுதான் இப்படி சொல்றது. 30 ஆண்டுகள். ஆனால் அதற்கு உதவ என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் இருக்காங்க. அதனால் அது உறுதியாக அந்த காட்டை நான் உருவாக்கேன்னு சொல்லிட்டு உறுதியளிக்கிறார். உங்களுடைய இந்த திட்டத்திற்கு கேட்கும் பொழுது உங்களை மிகவும் பாராட்ட தோன்றுகிறது ஐயா. நீங்கள் என்னை பாராட்ட வேண்டுமெனில் ஆளுக்கு 2 நான் கன்றுகளை நட்டு வளருங்கள், அதுவே எனக்கு போதும். என்னை பாராட்டலாம் தேவையில்லை. பாராட்ட வச்சு என்ன பண்ண போறேன், பாராட்டு அதுல மகிழ்ச்சி அடையறதெல்லாம், அந்த மகிழ்ச்சியெல்லாம் தேவையில்லை. அது ஏன்னா பாத்தீங்கன்னா அது அவர் உணர்வோடு கலந்த ஒரு விஷயம். அதை வந்து பாராட்டுறதுனாலயோ அது இல்லை. அது அவருக்கு, அது அவருடைய என்ன சொல்றது, உம் அது அவரோட கலந்து போனது. அது யாருடைய பாராட்டுக்காகலாம் அது நிக்காது, கேட்காது, பார்க்காது. ஆனா நீ எனக்கு பாராட்டணும்னு நினைச்சுன்னா, நீ 2 மரத்தை நட்டு அதை வளரு, அதை உருவாக்கு, அது அடுத்த தலைமுறையை காக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சா போதும்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. உறுதியாக, ஐயாம் உங்களோடு பேசிய பிறகு நானும் கட்டாய மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கத் தொடங்குவேன். உங்கள் பணி மேலும் தொடரட்டும். இன்னும் சிறப்படைய வாழ்த்துகிறேன். நான் சென்று வருகிறேன் ஐயா, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கூறிட்டு இந்த கான்வர்சேஷன் வந்து இதோட லாஸ்ட் முடியுது. ஜாதவ் பையன் என் போன்ற நாமும் ஒரு காட்டை உருவாக்க முடியும். ஒரு காட்டை உருவாக்கணும் சொல்ல என்ன சொல்றது, ஒரு மரம் 2 மரம், அது நட்டுறது மட்டும் பெருசா இல்லை, அதை உருவாக்கணும். எத்தனையோ முன்னோர்கள் நமக்கு நட்டு வச்சனால தான் இன்னைக்கு நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம நட்டாதான் அடுத்த தலைமுறைக்கு வந்து அது என்ன செய்ய முடியும், அது அவங்களுக்கு பயன் கிடைக்கும். அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு மரங்களை நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தின் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க என்ன செய்றீங்க, செயல்படுத்த பாருங்கம்மா. யார் வீட்லயும் இடம் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன இடம் இருந்தா கூட போதும், ஒரு மரம் நடுங்க. உங்களுக்கு அது காத்து வசதி உங்க வீட்டுக்காவது கொடுக்கு இல்லையா, பாருங்க. அடையாளமாக ஒரு படம் கூட பார்த்தேம்மா. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க, அது யாருன்னா இவங்க, அவங்க பேர் என்னன்னு வரலையே, ஜோதிகா. ஜோதிகா பார்த்தீங்கன்னா ஒரு படம் தான், ஒரு பஸ்ல டிராவல் பண்ற மாதிரி காட்டுல போயிட்டு எங்கேயோ போவாங்க, கேரளாக்கு எங்கேயோ போவாங்க, காட்டுல போயிட்டு மாத்திக்குவாங்க. அந்த ஒரு சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர் மட்டும் ஒரு பிள்ளைக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு அது கூட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த படம் வந்துட்டு ஒரு நிலச்சரிவு, இப்போ எப்படி வயநாடுல எப்படி நிலச்சரிவு ஏறுது இல்லையா, அந்த மாதிரி ஆயிட்டு அந்த காற்றுக்கு அந்த பஸ்ஸுக்குள்ள எவ்வளோ காத்துக்கும் அது எதுவும் சுவாசிக்க முடிய மாதிரி ஒரு இருக்கும். அந்த பஸ்ஸே வந்து முழுகிடும். அதுக்கப்புறம் அந்த பஸ்ல இருந்து காப்பாத்திருப்பாங்க. அது என்ன படம்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் பாருங்க, எங்கெல்லாம் நமக்கு அது கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி தான் படமாகட்டும், நம்முடைய வாழ்வியலாகட்டும், படிப்பாகட்டும், ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்கவும் செய்யாது, ஒரு சுவாரஸ்யமாகவும் இருக்கும். பாருங்க, நம்ம வீட்டை சுற்றி ஒரு சில மரங்களை நட்டு வைப்போம். இப்போ அதுதான் சொல்றேன்ல, நம்ம ஒரு காட்டை உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு வீடு, ஒரு சுத்தி நம்ம வீடு, இப்போ வீடு இருக்குதுன்னா நம்ம வீட்டை சுத்தி அந்த என்ன சொல்லுவாங்கல்ல, அசோக மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அது நிறைய ஸ்பேஸும் எடுத்துக்காது, வேரும் நிறைய வீட்டையும் பாதிக்காது. சுத்தி எடுத்தீங்க நட்டீங்கன்னா அப்ப நம்ம வீட்டை சுத்தி மரங்கள் இருக்குதா, நிழல் இருக்குதா, பார்க்கவும் அழகு இருக்கா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்குதா, இப்படி உருவாக்குங்க. உங்களுக்கு அந்த வீடியோக்களை தான் கொடுக்கணும் நான். பார்க்கலாம். நடக்கும். அதற்கு நாம் அனைவரும் உறுதி ஏற்போம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நாட்டின் வளம் காப்போம். அதாவது மரத்தை வந்து வளர்ப்போம், மரம் வளர்க்கறதுனால மழை பெறுவோம், நாட்டினுடைய வளம் காப்போம். நாட்டினுடைய வளம் எப்படி இருக்கும், மழையால தான் நாட்டினுடைய வளம் இருக்கு. அப்ப இதெல்லாம் காப்போம்ன்றாங்க. கற்பவை கற்றபின் உங்கள் பள்ளி அல்லது நீங்கள் வாழும் பகுதியில் மரக்கன்று ஒன்று நடுங்கள். ஸ்கூல் எல்லாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை நட சொல்லுவாங்க, மரக்கன்றுகளை நடுவாங்க, தண்ணீர் கொண்டு போய் ஊற்ற சொல்லுவாங்க. இப்ப எந்த ஸ்கூல்லாம் மரம் இருக்குதா இல்லையான்னு தெரியல, போய் பாருங்க நீங்க. அதனை நாள்தோறும் பாதுகாத்து வாருங்கள், அதன் விவரங்களை பட்டியலிட்டு பதிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துக்கிட்டது மட்டும் இல்லை, கத்துக்கிட்டது அதில் எதில் நடக்கிறீங்க அப்படின்றது இந்த தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இந்த பாடம் வந்து நிறைவடையுதுமா. அடுத்த வகுப்புல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன கருத்து சொல்லிட்டு உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணணும். நிச்சயம் அதை பற்றி நான் பேசுகிறேன். இது 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 எதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களோ அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இது தவறான விஷயம். நல்லதுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. தப்புன்னு சொல்லுங்க. இதுல எந்த தப்பும் கிடையாது. பேச்சுரிமை நம்முடைய சுதந்திரம், அது பேச்சு சுதந்திரம் அது. அதனால இதுக்கெல்லாம் போயிட்டு எனக்கு என்னன்னு போனீங்கன்னா, எங்க பிள்ளைங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிஜமா எங்க சரௌண்டிங் சுத்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கே படிக்கல. ஆனாலும் என் ரத்தம் கொதிச்சுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு நிச்சயம் ஏற்பட்டது. இன்னைக்கெல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு தூக்கம் கூட வரல. எத்தனை பேர் குழந்தைங்களுடைய உழைப்பு, கண்ணீர், ரத்தம், தியாகம், எத்தனையோ அவங்க பின்னாடி சாக்ரிஃபைஸ் இருக்குது. இதெல்லாம் ஒண்ணுமே என் பிள்ளைங்களுக்கு கொடுத்த ஆர்டிக்கல் எத்தனை இருக்குதுன்னு மொத்தம் கரைச்சு குடிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பிள்ளைங்க கிட்ட நாட்டை கொடுத்து பாரு, நான் என்ன வேணா எப்படி பண்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிள்ளைங்க கிட்டலாம் விட்டுட்டு எதுவுமே என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்து இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு அதை அவரே சாரே சொல்லியிருப்பாரு. அதை சொல்றதுக்கு நான் விரும்பல. பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த கிராமர் பார்ட் இருக்குதுமா ஒன்று, திருக்குறள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த 3rd யூனிட்டுக்கு போவோம். இந்த 2 வகுப்புல சின்னதாக இருக்குது, முடிச்சுட்டு போவோம். அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். தேங்க்யூம்மா. யாருக்காவது இது நான் பேசினது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அதெல்லாம் எதுவும் இல்லை. உங்கள் தன் கை மட்டும்தான் தனக்குதவி. யாரோடைய கையும் யாரோட இதுவும் உங்களுக்கு வந்துட்டு நாடு நல்லா இருக்கும், நாமும் நல்லா இருக்கும். அவ்வளோதான் அது. ஆனால் நாம உழைச்சாதான் நமக்கு சோறு. தன் கை மட்டும்தான் தனக்கு சொந்தம். அவ்வளோதான். தேங்க்யூம்மா.